ஹலோ எவ்ரிவன். குரோஷியாவுக்கு நீங்கள் வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெக்கேஷன் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஸ்டே தான். அதாவது குளிர்காலத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட்டர் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் புக் பண்ணணும். அது மட்டும் இல்லை, புக் பண்ணும்போதே நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி 2 ரூம்லேயும் ஹீட்டர் இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நாங்கள் போன நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட்டரே கொடுக்கல. ஹீட்டிங் பிளாங்கெட்ஸ் தான் இந்த வீட்டில் கூட கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ரொம்பவுமே அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா தரையெல்லாம் பார்த்திங்கன்னா குளிர் அது பயங்கரமான குளிர். ஏன்னா பீச் ஓரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பீச் ஃபேஸிங் அப்பார்ட்மெண்ட்லாம் புக் பண்ணிங்க அப்படின்னா அது அதை விட குளிரும். ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். நாங்கள் இப்போ ஜாடர் அப்படின்ற ஊரில் இருந்து பெர்கோ அப்படின்ற ஐலாண்டுக்கு போக போகிறோம். அதாவது நம்ம காரை அந்த ஷிப்பில் ஏற்றி கொண்டு போவாங்க, அந்த ஐலாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. காரை ஷிப்பில் ஏற்றிட்டு போகணுன்னா அதுக்கு முன்னாடியே டிக்கெட் வாங்கியிருக்கணும். அதுக்கு இந்த இடத்துக்கு இங்கே டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த இடத்தோட பேர் ஜாட்ரோ லினிஜா. ஓகே, டிக்கெட் ஆஃபீஸ்க்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே போர்டில் நம்ம போகிற ஊருக்குள்ளே ஃபெரி எந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி ஷெடியூலும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அடுத்த நாள் நம்ம இந்த ஷெடியூலை பார்த்து தான் அங்கேருந்து திரும்ப கிளம்பணும். எவ்ரி 2 hours ஒன்ஸ் இல்லைனா 1 hour ஒன்ஸ் பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன் உங்களுக்கு ஃபெரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி லைனில் போய் நின்றுணும். இந்த கார் எல்லாமே இந்த ஃபெரிக்குள்ளே போகிறதுக்காக தான் நின்றுட்டுருக்கு. இங்கே 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேன் மேலேயும் நம்பர் எழுதியிருக்காங்க. எங்களுக்கு எந்த லேனில் நிற்கணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட் ஆஃபீஸ்லேயே செக் பண்ணோம். அவங்களே லேன் நம்பர் சொன்னாங்க, அங்கே போய் நின்றுக்கணும். இந்த மாதிரி ஃபெரி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும். இதுக்குள்ளே அவ்வளோ கார்ஸ் ஃபிட் பண்ண முடியும். வெளியிலேருந்து பார்க்குறப்ப தெரியவே இல்லை. ஸோ குரோஷியாவில் இந்த மாதிரி ஐலாண்டுக்கு போகணுன்னா ஃபெரி சர்வீஸ் மட்டும்தான். ஃபெரியில் தான் நம்ம காரை எடுத்துகிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, ஜீப்பு பெரிய வண்டிங்கள்லாம் கூட ஃபெரியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. குரோஷியாவில் ஜாதர்லேருந்து பெக்ரோன்னு ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு ஃபெரி எடுக்கிறதுக்கு 3 பெரியவங்களுக்கு ஒரு குழந்த, அப்புறம் ஒரு கார், இதெல்லாம் சேர்த்து போய் இன்றைக்கும் நாளைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு 49 ரூபா ஆச்சு மக்களே. பரவாயில்ல, ரொம்ப சீப் தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் இல்லை. இதெல்லாம் ஜெர்மனியில் நினச்சி கூட பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு இதை பண்ணுறதுக்கு. ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா கம்பேரபிள் டு ஜெர்மனி இங்கே ப்ரைஸ் ரொம்ப சீப்பு தான். ஜெர்மனி பண்ணோன்னா ஒரு 100 ரூபா வாங்கிடுவானுங்க நம்மக்கிட்ட. வெக்கேஷன் எல்லாம் குரோஷியா வரலாம். இப்போ பாருங்க, கப்பல் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க மக்களே. எங்கள் ஆள் கையில் டிக்கெட் வச்சிருக்காரு. முன்னாடி இப்போ டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்காமல் உள்ளே வந்துடாதீங்க, பெரிய ஃபைன் போட்டுருவாங்க நம்மளை. நீங்கள் பேசுறது எப்படி இருக்குன்னா எல்லாரும் இப்படி தான் மொக்கப்படுறாங்க. மக்களே, நம்ம ஃபெரிக்குள்ளே உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதான் கப்பல், நம்ம கப்பலுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய கார் உள்ள ஏறுது. சூப்பராக போகுது, சூப்பராக போகுது. வா, வண்டர்ஃபுல் காரியோ. இந்த ஃபெரியில் பார்த்தீங்களா எவ்வளோ கார் ஏற்றி நிற்கிறாங்கன்னு. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் அப்படியே ஒட்டி ஒட்டி நிறுத்தியிருக்காங்க. இதுலேயும் ஒரு 3-4 லேன் இருந்துச்சு. அந்த லேனில் போய் நிறுத்திக்கிறாங்க. இவ்வளோ கார்ஸுமே பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற அதே ஐலாண்டுக்கு தான் போகுது. ஏன்னா இந்த ஃபெரி அந்த ஐலாண்டுக்கு மட்டும்தான் போகுது. அந்த ஐலாண்ட் பேர் பெர்கோ ஐலாண்ட். அங்கே நிறைய பேர் காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஐலாண்டில். ஜாடர்லேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு வெறும் 15 to 30 minutesக்குள்ளே தான் ஆகும். ரொம்ப ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். இந்த ஃபெரியில் பார்த்தீங்கன்னா 3 லெவல்ஸ் இருந்தது. அதில் ஒரு லெவலில் ஃபுட்டு, கேஃபிட்டேரியா அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு லெவலில் ஓப்பன் ஸ்பேஸு. இதுக்கு அடுத்த லெவல்லையும் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது. வெளியில் வேணால் உட்காந்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டோட லான்ச் ஏரியா. இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான சீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது வேணும்னா ட்ரிங்க் இதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
குரோஷியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான விஷயமே இந்த பீச்சும் ஐலாண்ட்ஸும் தான். அதுவும் சம்மர்லலாம் போனோன்னா எல்லோரும் சன்பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வின்டர் டைம்னால் இங்கே ஒரு 10 to 15 டிகிரி வரைக்கும் அடிக்குது. ஸோ ரொம்ப அதிகமாக ஜெர்மனி அளவுக்கு கடும் குளிர்லாம் கிடையாது. கொஞ்சம் தாங்குற மாதிரி லைட் ஜாக்கெட்ஸ் போட்டாலே நீங்கள் வந்து பியர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெதர் தான். ஆனால் என்ன, தண்ணியிலலாம் இறங்கி நம்ம சன்பாத் அந்த மாதிரி குளிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து சம்மரில் வர்றது தான் ஒரு பெஸ்ட்டு டைமு. நம்ம போக வேண்டிய பெர்கோ ஐலாண்டும் பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் இந்த பக்கத்து ஐலாண்டில் இருக்க மக்களை வந்து ஏற்றிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கேட் வந்து அதுவே அப்படியே பெண்ட் ஆகி கீழே தரையாக ஆகிடுது. அதுக்கப்புறமா எல்லா மக்களும் இறங்கினதுக்கப்புறமா நம்ம கார்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. குரோஷியா வந்தோம் அப்படின்னா இந்த ஐலாண்டில் ஸ்டே பண்ணுறது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ஐலாண்டில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். பெர்கோ ஐலாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. நாங்கள் போட்டிருக்க அந்த ஏர்பிஎன்பிக்கு போகிறதுக்கு வழியை பார்த்தா எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி வழியாக இருந்தது. கார் எதுவுமே போக முடியல. ஸோ நாங்களும் சுற்றி வந்தோம். ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருந்தோம். அரை மணி நேரமாக சுற்றி பார்த்தோம். கண்டுபிடிக்கவே முடியல. ஓனருக்கு ஃபோன் பண்ணால் அவங்க குரோஷியா பாஷையில் பேசுகிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நாங்கள் வந்து வர வேண்டிய ஏர்பிஎன்பிக்கு வந்தாச்சு. இங்கே தான் என்னோடய ஏர்பிஎன்பி இருக்குது. இந்த வீடு தான் நாங்கள் தங்க போகிறோம். இந்த மாதிரி பீச் ஓரத்தில் அந்த வீடு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு வழியாக ரூட்டு தேடி நாங்கள் புக் பண்ண வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப பசி. மணி இப்போ ஒரு 3:30 மணி இருக்கும். வந்தோடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஏர்பிஎன்பிலலாம் பார்த்தீங்கன்னா ஆயிலெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த ஓனர் பாட்டிக்கிட்ட நாங்கள் ஆயில் வேணும்னு கேட்டனவே ஒரு பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. லெமன் ரைஸை தாளித்து பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிக்கும் போதே மணி 4 மணி ஆகிடுச்சு. வழக்கம் போல் இருட்ட ஆரம்பிச்சிடுது. இன்றைக்கி டே வந்து இப்படியே எண்ட் பண்ணிட்டோம். பக்கத்துலேயே அப்படியே வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை நெக்ஸ்ட் டே மார்னிங் பக்கத்தில் இருக்க பேக்கரிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் வந்து பெருசாக சமைக்கவே இல்லை. ஏன்னா குரோஷியாவில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்கும். இந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவுமே பார்த்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் மண் இருந்துச்சு. ஸோ என்னோடய பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். இங்கே இந்த ஃப்ரெஷ் கார்னர் அப்படின்ற இந்த பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயே உட்காந்து உள்ளே சாப்பிட்லாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கிடைக்கும். இவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பன் ஐட்டங்கள் தான் சாப்பிட்றாங்க. பொரக்கு, அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ்ஸு, க்ரொசான்ட்டு, அப்புறம் ஒரு காஃபி, கேக்கெலாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க. இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இந்த மாதிரி தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இந்த வீட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு நாங்கள் கிளம்பணும். நாங்கள் செக் அவுட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு 12 மணி ஆகிடுச்சு. சரி லஞ்ச் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம், இதை பேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரிஞ்சி ரைஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தேன். காய்கறி எதுவும் போடாமல் பட்டைக்கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன். அதை போட்டு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கொஞ்சம் சிம்பிளான ரைஸ் தான். இந்த ஸ்டேயை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப அழகான வீடு, நல்ல பெரிய வீடும் கூட. இது வந்து ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸு. எங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லை. ஆனால் இதுக்கு தாண்டி 1 பெட்ரூம் ஹவுஸ் 2 பெட்ரூம் ஹவுஸ் வந்து கிடைக்கல எங்களுக்கு. ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபேஸிங் பால்கனியோடு இருந்தது. நம்ம ஒரு 2-3 நாள்லாம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் சம்மர்லலாம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அந்த பால்கனியில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போன தடவை குரோஷியா வந்திருந்தப்போ அந்த பால்கனியெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணோம். பட் இந்த தடவை பார்த்திங்கன்னா பால்கனியெல்லாம் ஈரமாயிடுது. நைட்டு பனி பெய்யறதுனால பெருசாக அங்கே உட்காந்து சாப்பிட முடியல. காஃபி மட்டும் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு அங்கேருந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீட்டில் நமக்கு தேவையான எல்லா சமைக்கிற பாத்திரமும் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு நேரம் மட்டும்தான் இந்த வீட்டில் சமைச்சோம். இந்த வீட்லேயே ஹைலைட்டான இடங்கள் வந்து பாத்ரூம் தாங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான பாத்ரூம், மேலே விண்டோஸோட இந்த மாதிரி கல்லெல்லாம் போட்டு நல்ல ஷைனிங்காக அழகாக வச்சுருந்தாங்க. ஏதோ ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஏன்னா பாத்ரூம்லாம் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பால்கனிலேருந்து வியூ பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன ஒரு அழகான வீடு இது.
இது வந்து இன்னொரு பெட்ரூம். இதில் அட்டாச்டு பாத்ரூம் இருந்தது. இந்த பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி மினி ஹீட்டர்ஸ் தான், பெருசாக ஒன்றும் ஹீட் ஆகாது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஓனர் பாட்டி வந்து இந்த ஹீட்டர் கொடுத்துருந்தாங்க. இதை ஒரு ரூமுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இன்னொரு ரூமுக்கு வந்து ஹீட்டர் கொடுக்கல, பட் பயங்கரமாக குளிர்ச்சின்னு சொல்லி நாங்கள் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணோம். அவங்க வீட்டில் இருக்க ஹீட்டரை கொண்டு வந்து கொடுத்தாங்க, போர்ட்டபிள் ஹீட்டரை. அந்த ஹீட்டரை அவங்க கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பட்ட அவஸ்தையே இருக்கே. தரையெல்லாம் பயங்கரமாக குளிருதுன்னு நடக்கவே முடியல. அதுவும் பீச் ஃபேஸிங்கன்றதுனால குளிர் ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சு நைட்டில். மெயினாக தரையெல்லாமே ரொம்ப குளிர்ச்சு. அடுத்த நாள் திரும்பவுமே காரை ஃபெரியில் ஏற்றிட்டு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி பெரிய லாரியெல்லாம் கூட ஏற்றிட்டு இருந்தாங்க. ஃபெரியில் எஸ்கலேட்டர்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே போகிறதுக்கு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க ஃபெரியில். போகோ ஐலாண்டை விட்டு வெளியில் எங்கேயாவது சிட்டிக்கு போகணும் அப்படின்னா இந்த ஃபெரியை தான் நம்பி இருக்கணும். அதனால நீங்கள் அந்த ஷெடியூலெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா வெயிட்டிங் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து ஃபெரி இருக்குது. நாங்கள் மொதல் நாளே இந்த டைமிங்லாம் பார்த்து வச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 1:15க்கு இருந்த ஃபெரியை வந்து பிடிச்சிட்டோம். ஃபெரியில் போகும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரோஷியாவில் நாங்கள் ஜாடார்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், பிளிட்விஸ் பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா குளிரே இருக்காது வின்டரில். பட் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், அங்கே வந்து ஐஸ் கட்டி ஸ்னோலாம் பயங்கரமாக பேஞ்சிருக்கு. குரோஷியாவோட 2 எக்ஸ்ட்ரீமும் நம்ம பார்க்க முடியும். அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வெதர் வந்து மாறும். ஆக்டோபஸ் வீடு செஞ்சுருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஆக்டோபஸ் வீடு. குரோஷியாவில் நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்க போது. அந்த ஊருக்கு போகிற வழியிலே ஒரு குட்டி பிரேக் எடுத்து இங்கே நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். போகிற வழியில் மவுண்டன்ஸ்லாம் பார்த்திங்களா, இந்த மாதிரி அழகாக இருந்துச்சு. குரோஷியாவை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.